இன்றைக்கி பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா கரடிகளுக்கு மரண பயத்தை காட்டின பங்கு சந்தைன்னு சொல்லலாம். காளைகள் முட்டி தூக்கிட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஆல் டைம் ஹை பக்கத்தில் வெறும் 60 பாயிண்ட் தான் இருக்குது இன்னும் உடைக்கிறதுக்கு. நான் கூட லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன், சீட் பெல்ட்டை போடுங்க, இதுக்கப்புறம் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னடா ரொம்ப பில்டப் கொடுத்துட்டோமே, மார்க்கெட் 2 நாளாக இறங்கிட்டே இருக்குன்னு யோசித்தேன். ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே 2 நாள் இறங்கின மார்க்கெட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இறங்குற மாதிரி போயிட்டு செம்மையான ஒரு ரேலி. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் 25,800 இப்போ 26,200, ஏறக்குறைய 400 புள்ளி அல்டிமேட்டாக நம்ம மார்க்கெட் ஏறி இருக்குது. எல்லா செக்டாரும் 1%. என்ன சொல்கிறது, நம்ம வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, இங்கே கையில் தட்டிக்கிட்டு இப்போ வாடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்ம பங்குச்சந்தையோட புல்லிஸ்லாம் காளையர்கள்லாம் கரடியை பார்த்துட்டு இப்போ வா அப்படிங்க கேட்குற மாதிரி காலையிலேருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து இவ்வளோ புல்லிஸில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வார இறுதியிலேயே நம்ம மார்க்கெட் வந்து புது உச்சத்தில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த செக்டாருமே மைனஸ் இல்லை, எல்லா செக்டாருமே அபவ் 1% மேலே ஏறிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே 1% மேலே ஏறிட்டு இருக்கு. FMCG மட்டும்தான் ஒரு 0.6%, அதுவும் மெட்டல் இண்டெக்ஸ்லாம் 2% ஏறிட்டு இருக்கு. எல்லா செக்டாருமே POC பேங்க்ஸ் கூட 1% ஏறிடுது, பட் இப்போ ஸ்லைட்லி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா 1% மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி அட்டகாசமான ஒரு ரேலியில் இருக்குது. நிஃப்டியை பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக காலையில் ஆரம்பித்ததுலேருந்து மார்க்கெட்டு எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை, கண்டினியூஸாக சூப்பரான ரேலி பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 60 பாயிண்ட் தான், ஏறக்குறைய 26,210 கிட்ட போயிடுச்சு மார்க்கெட்டு. இன்னும் ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் இதை ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 240 கிட்ட ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு புல்லிஷ் கேண்டில் இது பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் எங்கேயுமே பிரிண்ட் ஆகிருக்காது. ஏறக்குறைய ஜூன் மந்த் எண்டில்னு நினைக்கிறேன், நம்ம பார்த்துடலாம் அங்கே. எஸ், ஜூன் மந்த் எண்டில் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில், லாஸ்ட்டாக ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கிறதுனா ஜூன் மந்த்து இந்த ஹையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இன்றைக்கி தான் அந்தளவுக்கு அதை விட கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. இன்றைக்கி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் தான் பேசியிருந்தோம். ஆக்சுவலாக வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துட்டு என்னால் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியல. நம்ம அதனால் டே கேண்டிலில் பார்க்குறோம். இப்போ வழக்கமாக வீக்லியில் பார்க்குறோம், வீக்லி கேண்டிலில் பார்ப்போம். இன்றைக்கி டே கேண்டிலில் பார்க்குறோம். மார்க்கெட் வந்துட்டு ஒரு நல்ல 3 நாள் செல்லிங். நம்ம திங்கட்கிழமை பேசினா 2 நாள் நல்ல செல்லிங்கு. இன்றைக்கி அந்த 2 நாள் செல்லிங்கையும் முடிச்சுட்டு மேலே க்ரீன் போயிருக்குது. இங்கே பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அல்டிமேட்டு, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டில் போயிட்டுருக்கு. ஆல் டைம் ஹை ஆல்ரெடி புது வச்சோம், திரும்ப இன்றைக்கி ஒரு புது ரெக்கார்டு, ஏறக்குறைய 60,000 பக்கத்துலேயே போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு புது ரெக்கார்டில் க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க பேங்க் நிஃப்டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நம்ம நிஃப்டியும் சேம் தான், ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி பக்கத்தில் போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நம்ம ஓரிரு வாரங்கள் சொன்னோம், இந்த வாரமே பிரேக் அவுட் ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஐடி பார்க்கலாம். ஐடியுமே இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஸ் தான் முடிஞ்சிருக்குது. நல்ல ஒரு புல்லிஸ் கேண்டிலோட முடிச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லியில் நான் காட்டுறேன், ஏன்னா ஐடி வந்துட்டு ஒரு சைட்வேஸில் இருந்தது, பெரிய இன்னும் புல்ரனுக்கு மாறலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டுருக்கு. அரௌண்ட் 40,000 வரைக்கும் இது ரேலி ஆகிடும். 40,000 பிரேக் பண்ணால் தான் லாங் டைம் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் இப்போ ஐடியுமே ஒரு புல்லிஸில் இருக்குது. ஃபார்மா டே கேண்டில் பாருங்கள், சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். இன்றைக்கி எந்த செக்டார் எடுத்தாலும் ப்ளஸ் தான். இன்றைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஏறலைன்னா கட்டாயமாக நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார்மாவுக்கு இன்னும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் ஃபார்மா வந்துட்டு இன்னும் ஏற வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இங்கே ஆட்டோ செக்டார் பார்க்கலாம். ஆட்டோ செக்டார் தான் அடுத்து பிரேக் அவுட்டுக்கு ரெடியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் ஜோனை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ அடுத்த அல்டிமேட்டாக ஒரு அப் ட்ரெண்ட் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2025 பாட்டம்லேருந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கன்சால்டேஷன் முடிச்சுட்டு வந்துச்சு. இப்போ ஆல்ரெடி திரும்பவும் ஒரு கன்சால்டேஷன் ஆல் டைம் ஹை பக்கத்தில் ஏறக்குறைய அதை பிரேக் பண்ணுற ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருக்குது. இந்த வாரமே பிரேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா FMCG இண்டெக்ஸ். FMCG பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் தான். இருந்தாலுமே இது ஆல் டைம் ட்ரெண்டு எங்கேயோ இருக்குது, இன்னும் சேஞ்ச் ஆகிறதுக்குலாம் ரொம்ப தூரம் வரணும். பட் ஃபர்தராக இதில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ரொம்ப லோவில் இருக்க செக்டார்னா FMCG தான். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டல் நம்ம ஆல் டைம் ஹையே பிரேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி பிரேக் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட் 1 வீக்காக இறங்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 2 நாளாக ஏறிட்டு இருக்கு. இங்கே வீக்லியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10,000 பிரேக் பண்ணிட்டு ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சுட்டாங்க. திரும்பவும் கீழே இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் திரும்பவும் அப் ட்ரெண்டுக்கு திரும்புகிறேன் அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணுது. இங்கே பார்க்குறது POC இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்துச்சு, 1% மேலே வந்தாங்க. ஆனாலும் பட் இப்போ கொஞ்சம்
ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வச்சுட்டு இறங்கி முடிஞ்சிட்ருக்கு. பார்ப்போம் மார்க்கெட் க்ளோசிங்கில் எப்படி இருக்குன்னு, இல்லை இந்த வார இறுதியில் பார்க்கலாம். ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால ஏதோ சைட்வேஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் பெருசாக இன்னும் செல்லிங் வரதுக்கான ட்ரிகர் மார்க்கெட்டில் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். தென் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா எனர்ஜி இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் ஸ்டேஜுக்கே வரல. இன்றைக்கி இது வீக்லி டேயில் பார்த்துருவோம். டே கேண்டிலில் இது ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டிலாக முடிச்சிருக்கிறாங்க. பட் இது இன்னும் ட்ரெண்டுக்கு மாறணும்னா 36,000 அந்த ரேஞ்சை இன்னும் கிராஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. 6,500 நம்ம ஆல்ரெடி இது வீக்லியில் பார்த்துருப்போம். அதனால் இந்த லைன்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம டே சார்ட்டில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஓகே, இங்கே பிரேக் ஆகிடுச்சு, ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே பிரேக் ஆயிருந்தது. எஸ், வீக்லியில் இங்கே பார்க்குறோம். இப்போ டே சார்ட்டில் பார்க்கலாம். டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு க்ரீன் கேண்டில் 2 நாளாக ஏறிட்டுருக்கு. ஸோ திரும்பவும் பேக் டு ஃபார்ம் அப் ட்ரெண்டுக்கு திரும்புது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரொம்ப லோவில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அதுவும் புல்லிஷ் மோடுக்கு மாறிட்டுருக்கு. லாஸ்ட் 2 டேஸில் நேற்று வந்து செல்லிங்லாம் முடிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட் நல்ல புல்லிஷில் மாறிட்டுருக்கு. வார்த்தையே இல்லைங்க, கையும் வரல காலும் வரல அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து அல்டிமேட்டாக ஏறிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் வச்சுருக்கிறேன். ஒரு வெக்கு வச்சுட்டு போயிட்டே இருக்குது மார்க்கெட்டு. 2 நாளாக இறங்குறத அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் மார்க்கெட் எங்கே முடிக்க போகிறாங்க? புது உச்சத்தில் முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போது மார்க்கெட் புது ரெக்கார்டு ஹையில் வைக்க போகிறாங்க. இது மந்த்லியில் வச்சு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், மந்த்லியில் மார்க்கெட் இங்கேயே முடிஞ்சால் கூட ஒரு சூப்பரான க்ளோசிங்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த விக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் மார்க்கெட் வந்துட்டு அந்த 26,280 வரும். ஆனால் மந்த்லி கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 25,840 மேலே வரல. நாங்கள் லைன் சார்ட்டில் போட பாருங்கள், பார்த்தீங்களா? க்ளோசிங் வந்துட்டு நமக்கு 25,870 840 சம்திங் 810 நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஹையை உடச்சிரும். இந்த வார இறுதியில் மார்க்கெட் ஒரு அல்டிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சீட் பெல்ட்டை போடுங்கன்னு. அந்த சீட் பெல்ட்டை கழட்டாமல் இருங்க. இந்த வீக்கெண்டில் திரும்ப மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா? அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.